சுவைத்தரன குக்கிங் சேனலில் ஆடி மாதத்துக்காக ஒரு ஸ்வீட் செய்ய போகிறேங்க. அது செய்முறை பார்க்கலாம். இதுக்கு பேர் வந்து ஆடி கும்மாயின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 150 கிராம் உளுந்து சேர்த்து வறுத்துக்கலாங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கணுங்க. இந்த ஸ்வீட்டு சூப்பராகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். அம்மனுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டு இது. இந்த கலர் வந்தோடனே எடுத்துடலாங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டம்ளர் பைத்தம் பருப்புங்க. இதையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் செவக்க வறுத்துக்கலாங்க. அரைக்கான பக்குவம் வந்துச்சுங்க. இதை இப்போ எடுத்துடலாங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டம்ளர் பச்சரிசி சேர்த்துக்கலாங்க. இது கூட ஒரு இப்போ 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க வாசனைக்காக. இதையும் வறுத்து எடுத்துடலாங்க. அரிசி இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க. அதை எடுத்துடலாம். கூட ஏலக்காயெல்லாம் சேர்த்து கொஞ்சம் ஆற வச்சு அரைச்சின்னு வந்துடலாங்க. அதுக்குள்ளே இப்போ 1 டம்ளர் மாவுக்கு 1 டம்ளர் வெல்லங்க. இப்போ இதில் 2 கிளாஸ் வந்து தண்ணி. இப்போ வந்து இது பாவு பதம்லாம் இல்லைங்க. இந்த வெல்லம் கரையிறதுக்கு மட்டும் கொதிக்க வைக்க போகிறோம். சுவைக்காக ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கலாங்க. இது எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து அரைச்சிடலாங்க. அரைச்சின்னு வந்தாச்சுங்க. இப்போ இதை ஜலிச்சிக்கலாங்க. எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிங்க. என்கிட்ட நாட்டு சக்கரை இருந்துச்சு, நான் நாட்டு சக்கரை சேர்த்துட்டேங்க. வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ 2 கிளாஸ் தண்ணிக்கு 1 கிளாஸ் மாவுங்க. இதில் போட்டு நல்லா கட்டி முட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாங்க. இதை இப்போ இதுக்கு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. ஃபஸ்ட்டு வெள்ளத்தில் அந்த பவுட்ரு போட்டு ரெடி பண்ணுவோம் இல்லையா, உளுத்தம்பருப்பு, அதை இதில் சேர்த்துக்கலாங்க. இது வந்து இப்போ அல்வா பதத்துக்கு வருங்க. நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கேன். பாருங்க, செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு பாருங்க, கையில் ஒட்டாமல் நல்லாயிருக்கு பாருங்கள். சாப்பிட்டு சாமிக்கு 4 நெய்வேத்தி வச்சுட்டு எப்படி இது சொல்லுங்கள் கமெண்ட்ல.